இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்களா, நம்ம புதுசுன்னு ஒரு ஹாம்ஸ்டர் குட்டி வாங்க போறோம். எல்லாரும் என்கிட்ட ஒரு ஹாம்ஸ்டர் வாங்கி வளர்க்கலாமே, எங்கெங்க பொழுதனைக்கு மீன் ஹாம்ஸ்டர் வாங்க நேரம் போச்சு. நேரம் ஹாம்ஸ்டரையும் பாப்போம்ல. ஸோ ஹாம்ஸ்டர் வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒரு செட்டப்ல தான் வேணும். ஸோ நம்ம கேஜில் வச்சு வளர்க்க போறது இல்லை. நான் அதனால ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்டரோட பெட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் என்கிட்ட இருந்ததை வச்சு. ஏன்னா நாங்கள் முயல் வளர்த்துருந்தோம், முயலோட மீதி பெட்டிங் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இருந்த கட்டையை ஃபுல்லாக சும்மா அடக்கி பார்த்தேன், அது நல்லா இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப நான் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். ஸோ ஒரு பைப் எடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா ஹாம்ஸ்டர்ஸ் வந்து பைப்புக்குள்ள தோண்டி இருக்க பார்க்குமா. ஸோ இதுக்கு வந்து லிட் இல்லாமல் இருந்துச்சு, மேலே ஒரு லிட்டும் செஞ்சுட்டோம் நம்ம கையாலேயே. அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து சாண்ட் பாத் தான் எடுக்க விரும்புமா. ஸோ அதுக்காக ஒரு பவுல்ல சாண்ட் ஃபுல்லா கொட்டி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டனல் செட்டப்ல நான் உள்ள தோண்டி நம்மளோட பைப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஹாம்ஸ்டர் வந்துச்சுன்னா பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு ChatGPT கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு என்னோட டனல் செட்டப் எல்லாம். ஃபர்ஸ்ட் குட் ஸ்டார்ட்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பெருசா போச்சு. அதோட வளவலன்னு பேசாம ஒரு போட்டோ அனுப்பாதாச்சு நான் பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ போட்டோ அனுப்பிச்சு. போட்டோ அனுப்புன அடுத்த நாள் அதுக்கான தேவையான ஐட்டத்தை ஃபுல்லா நம்ம இறக்கியாச்சு. இறக்குன ஐட்டத்தை ஃபுல்லா லியோ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செட் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ இப்போதைக்கு டேங்க் இப்படிதான் பிளெயினா இருக்கு, 2 டனல் தவிர. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெட்டிங் முடிச்சிட்டோம். 20 சென்டிமீட்டருக்கு ஏத்த சொல்லிச்சு. ஸோ பாதி டேங்க் மேலேயே ஏத்திருக்கோம். ஹாம்ஸ்டர்ஸ் பொதுவா மண்ணுக்குள்ள தோண்டி தான் இருக்க பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி நம்ம 20 சென்டிமீட்டர் கொடுத்தாதான் அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குமா. அப்புறம் நீங்க பாக்குறது தான் கடைசியான டேங்க் செட்டப். இங்க தான் ஃபர்ஸ்ட் டனல் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வுட் டனல் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு டனல் வச்சிருக்கோம். ஸோ மொத்தமா பைப் எல்லாம் செஞ்சு அதுக்கு டனல் மாதிரி நான் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ், அப்புறம் நம்மளோட சாண்ட் பாத் அங்க வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் செட்டப்பா பண்ணி வச்சிருக்கேன் பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம ChatGPT கிட்ட கேட்டோம், இந்த வாட்டி ஆணவத்தோட ஹவுஸ் மை செட்டப்னு சொல்லி கேட்டேன். ஃபர்ஸ்ட் யூ நெயில்ட் இட்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆனா மறுபடியும் அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு டிப்ஸா கொடுத்துருந்துச்சு. கடைசியில் நான் ஒரு ஓகே மட்டும் போட்டு விட்டேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹாம்ஸ்டரை வாங்கிட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் தனியாக தான் போய் ஹாம்ஸ்டரை வாங்கிட்டு வந்தேன், டிரான்ஸ்போர்ட் பாக்ஸ்ல வச்சு. நம்மளோட புது ஹாம்ஸ்டரை எங்க அம்மாட்ட தான் போய் காமிச்சேன். பாருங்க அதை. மார்வின். எஸ், நம்மளோட ஹாம்ஸ்டர் பேர் வந்து மார்வின். ஸோ நம்ம மார்வின் வந்து நம்ம அவனோட டேங்க்ல விடலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அவன் மட்டும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் கையில. ஸோ அவனை வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்து பக்குவமா கீழே விழாம கரெக்டாக உள்ள விட்டுட்டோம். பிரிட்ஜில் விட்டதுக்கப்புறம் டேங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேலையா தண்ணி கிண்ணத்துல போய் உட்காந்துட்டான். நல்ல வேலை நான் தண்ணி ஊத்தல. நம்ம மார்வின் வந்து ஒரு மேல் ஹாம்ஸ்டர் தான். ஸோ அதனால தான் அவனுக்கு மார்வின் பேர் வச்சோம். ஸோ நான் வளவலன்னு பேசல, நான் பாட்டை போடுறேன், நீங்க மார்வினை ரசிங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஹாம்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுங்க ரொம்ப நைட் நேரம் ஓட பார்க்கும். ஸோ இது எக்ஸசைஸ் பண்றமே அதுக்கு தேவை. அப்புறம் மார்வின் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நானும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பான்னு. அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 9-10 மணி போல வெளியே வந்துட்டு அவர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாப்புல அவர் உடம்ப. அப்புறம் மார்வினுக்கு கொஞ்சமா இன்னைக்கு ஃபீட் பண்ணோம் முதல் நாள். ஆனா ஒரு அல்ப ஆசைக்காக அவனை தொடணும்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து கேரட்டை லைட்டா நறுக்கி அவனுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை விட்டோம். ஆனா எங்க கையை பார்த்துட்டு அவன் தெரிச்சு ஓடிட்டான். ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப டேமா இருக்கு, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அடுத்த நாள் மார்வினை கையில எடுத்து பழக்கிட்டு இருந்தேன். அவன் வாட்டி வரும்போது என் கையில உச்சா போயிட்டானா இல்ல ஆகி போயிட்டானான்னு தெரியல, சமநாத்த எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி பயந்து போய் என் கையில அப்படி பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் 2வது வாட்டி எடுக்கும் போதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மார்வினுக்கு அப்புறம் பெட்ல விட்டு பார்க்கும்போது அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி தவிக்க பார்த்தான். ஸோ மறுபடியும் அவனை கேஜுக்குள்ளேயே விட்டாச்சு. தலைவர் ஏதோ குழி தோண்டிட்டு இருந்தாப்புல. நம்மளோட மார்வினுக்கு மாரியோ காயின் கொடுக்க போறோம். நான் வந்து மெக்டில சாப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு மாரியோ காயின் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ இந்த காயின் நான் சும்மா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 காயின் இருந்துச்சு. ஸோ ஒரு காயினை வந்து நம்ம மார்வினுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இதை கொடுக்க போறோம். நான் வந்து அந்த பிரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அவன் வந்து பொறுமையா கஷ்டப்பட்டு எடுக்கட்டும்னு அவன் நினைச்ச மாதிரியே ஒரு 2 நாள் விட்டுட்டான். 3ஆவது நாள் எடுத்துட்டு போய் அவனோட டனல்ல வச்சுட்டான். அது வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை. அப்புறம் நம்ம மார்வினுக்கு வீக்லி ஒன்ஸ் எக் ஃபீட் பண்ணணும். ஸோ அதனால நான் எக்கை பாதி வெட்டிட்டு மீதி எக்கை ஃபுல்லா நம்ம லியோக்கு கொடுத்துட்டேன். அவன் எவ்வளவு ஜென்டலா வாங்கிட்டு போய் அவன் இடத்துல உட்காந்து சாப்பிட்றான் பாருங்க.
நம்ம வெட்டின முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் மார்வினோட பிளேட்ல வச்சுட்டேன். பிளேட்ல அவனோட ஃபுட்டோட கலந்து வச்சக்கப்புறம் நைட்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் ஒத்தால. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சாப்பாடு வச்சு அவன் காலி பண்ணுவான்னு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எதுவுமே தெரியாம பாக்குறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாம்ஸ்டர் டேங்க்கு என்னெல்லாம் தேவை அண்ட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் நம்புறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு இனிமேல் மார்வின் வீடியோ வேணும்னா மார்வின் கமெண்ட் பண்ணுங்க.